இரத்தத்தின் இரத்தமான என் அன்பான உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் இந்த மண்ணின் மீதும் என் தமிழ் மக்களின் மீதும் நான் வைத்திருக்கும் பாசம் ஒருபோதும் மாறாது. இன்று நான் உங்களை விட்டு தூரத்தில் இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரின் இதய துடிப்பிலும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களின் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி. உங்களின் கண்ணீரை துடைப்பதுதான் என் வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தை நான் உற்று நோக்குகிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலை பலருக்கும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த கவலை இல்லை. ஏனென்றால் நம் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அரசியல் என்பது வெறும் பதவி அல்ல, அது ஒரு மாபெரும் பொறுப்பு. ஏழை எளிய மக்களின் பசியை போக்குவதும் உழைக்கும் மக்களின் வியர்வைகளுக்கு உரிய மதிப்பை கொடுப்பதும் தான் உண்மையான அரசியல். யார் ஒருவன் தன் சுயநலத்தை மறந்து மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனே உண்மையான தலைவன். அந்த தலைமை பண்பு இன்றைய இளைய தலைமுறையினரிடம் பெருக்கெடுத்து ஓடுவதை நான் காண்கிறேன். என் அருமை தம்பிகளே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் செல்லும் பாதை மலர் பாதையாக இருக்காது. பல முட்கள் இருக்கும், பல தடைகள் வரும், விமர்சனங்கள் உங்களை நோக்கி வீசப்படும். ஆனால் எதற்கும் அஞ்சாதீர்கள். உங்கள் நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் மக்கள் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார்கள். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நான் முழுமையாக நம்புபவன். மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ வெற்றி அவர்கள் பக்கம்தான். திரைத்துறையிலிருந்து வருபவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா என்று சிலர் கேட்கலாம். கலை உலகம் என்பது மக்களை புரிந்து கொள்ளும் ஒரு பெரிய பள்ளி. மக்களின் உணர்வுகளை, அவர்களின் வலிகளை நேரடியாக உணர்ந்தவர்கள் கலைத்துறையினர். அவர்கள் உண்மையான அன்போடு மக்கள் பணிக்கு வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மக்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு எந்த ஒரு தனிநபரின் சொத்தும் அல்ல, இது உழைக்கும் மக்களின் சொத்து. புதியவர்கள் வரட்டும், இளைய ரத்தம் பாயட்டும். யார் மக்களின் குறைகளை தீர்க்க ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு என் ஆசிகள் என்றென்றும் உண்டு. என் வழியில் நடக்கும் தம்பிகள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும், பெண்களை போற்ற வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். இதுதான் என் ஆசை. இதை யார் செய்தாலும் அவர்கள் என் நெஞ்சில் வாழும் தலைவர்கள்தான். விசில் சத்தம் கேட்கட்டும், வெற்றி சரித்திரம் துவங்கட்டும். அண்ணா நாமம் வாழ்க, மக்கள் சக்தி வெல்லட்டும்.